நிர்வாகத்தோடு ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த 2025 ஜூலையிலும் 2026 பிப்ரவரியிலும் நடைபெற்ற 2 கட்ட ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் கொடுத்திருந்த முன்வரைகளிலிருந்து சில மாற்றங்களை செய்து நாம் இன்றைய பேச்சுவார்த்தையில் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக ஊதிய உயர்வு ஏற்கனவே 20% கேட்டிருந்தோம். இப்ப 12% ஊதிய உயர்வு என்றும் 10 ஆண்டுக்கு ஒரு ஆண்டு உயர்வு, 10 ஆண்டுக்கு மேல் பணியாற்றவர்களுக்கு இன்னொரு ஆண்டு உயர்வு என்ற வெயிட்டேஜ் வழங்க வேண்டும் என்றும், அதேபோல் ஒர்க் லோட் என்பது 2018 போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன உத்தரவாகி இருக்கிறதோ அதற்கான பதவி அனுமதிகளோடு அவற்றையும் முழுமையாக தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். கிராஜுவேஷன் ஒர்க் லோடு இரண்டுமே ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் 6% ஊதிய உயர்வு தராமல் மறுக்கப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிப்பதற்கான அந்த 6% அளிப்பதற்கான கோப்பு என்ன நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் வினவினோம். அரசாங்கத்திலிருந்து அந்த கோப்புகள் விரைவில் வர இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கான அந்த ஊதிய உயர்வு இல்லாமல் இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் என்பது ஒரு சரியான திசையை நோக்கி செல்லாது என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக காலி இடங்களை பூர்த்தி செய்வது, ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஐடி படித்தவர்களை இருப்பது, ஏற்கனவே ஒரு 1850 ஐடி படித்தவர்களுக்கான தேர்வு முடிவுகளை விரைவாக அறிவித்து உடற்தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்றும், மின்சார வாரியத்தில் ஐடி அப்ரண்டிஸ் படித்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை முன்னுரிமை தர வேண்டும் என்றும், ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய பணி வழங்காமல் இருக்கக்கூடிய 5000 கேங்மேன்களுக்கும் பணி வழங்க வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை அந்த பீரியாடிக் ஷெட்யூல் ஆஃப் ரேட் மின்சார வாரியமே நேரடியாக கொடுத்து அவர்களை பணிக்கமர்த்த வேண்டும் என்கின்ற விவரங்களை நாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளில் இது எல்லாம் உள்ளடங்கியிருக்கிறது. குறிப்பாக பேச்சுவார்த்தை ஒரு சிறப்பான நிலையில் சென்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும்.